உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம் பண்ணுறாரு. அப்போ கூட அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணாங்க, இன்றைக்கி விஜய்க்கு எப்படி கமெண்ட் அடிக்கிறாங்களோ அது மாதிரி விஜய்க்கு வந்து இவர் என்ன வாலிபனா உலகத்தை சுற்ற போகிறாரா, டைட்டில் உலகம் சுற்ற வாலிபன் அவர் என்ன வயசாகுது இப்போ வாலிபன் டைட்டில் இப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க. எம்ஜிஆர் வந்து மக்கள் தலைவர் வந்து இந்த காலம் விட்டுட்டு பேசுகிறத நீங்கள் பேசுங்கடா, இதெல்லாம் தாண்டி தானே வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியாவிலே படம் பண்ணல. சரி என்ன பண்ணலாம், இங்கே நடந்தால் அவருடைய பொசிஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, டென்ஷன் டார்ச்சரு, மைண்டு ஃப்ரீயாக இல்லை, டோட்டலாக வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற முடிவில் தான் உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு கதையை உருவாக்குறாரு. கதையை உருவாக்கி எம்ஜிஆர் பிக்சர்ஸ்லேயே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டபுள் ஆக்ஷனில் ஒரு மேட்டர் பண்ணால் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் படம். அதில் அரசியலோ ஏதோ எதுவுமே கிடையாதுன்ட்டார். மக்களுக்கு ஒரு அழகாக ஒரு ஜாலியாக ஒரு படத்தை கொடுக்கணும், இது வரைக்கும் பார்க்காத ஒரு எம்ஜிஆரை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. போகிறாங்க. ஷூட்டிங் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து, ஸோ மலேசியான்னு சொல்லி அந்த ட்ராவலில் தான் போகிறாரு. ஜப்பான் வந்து எக்ஸ்போ 17 அதில் காமிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து ஃபாரினில் எக்ஸ்போ 17 காமிச்சது அவர் தான் உலகம் சுற்றும் வாலிபன் தான்.